ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட மிஸ்டி வந்துட்டு வீரோட பார்ட்டிக்காக வந்திருப்பா. அரேஞ்ச் பண்றதுக்காக எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்திருப்பா. பார்த்தா நம்மளோட பரியும் வந்து நிக்கிறான். இவனடா வந்து நிக்கிறான், நம்மளோட மனசுல இருக்கிறது ரோட விஷயம் தான் சொல்லிடலான்னு பார்த்தா பரி நிக்கிறாடி. எப்படியாச்சும் அனுப்பி விடணும் நம்ம மிஸ்டி பாக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் இங்க வந்தான்னு பார்த்தா, இல்ல உன்னோட சேஃப்டிக்கு தான் நான் வந்தேன். அவன் வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு தான் வச்சுனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டு, நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, நீ இதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க, ஒழுங்கா வந்துட்டு போயிரு, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திட்டுறான். இரு நான் என்ன பண்ணேன், எனக்கு தானே வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டேன், சோ வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்றேன், வா எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்துட்டு கூட்டிட்டு போறான். நம்மளோட மிஸ்டேக் மனசே இல்ல, எப்படியாச்சும் வீட்டை சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. ரோஹனை தான் காட்டுறாங்க. ரோஹன் வந்துட்டு லோனுக்காக வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். அவளும் வந்துட்டு இல்ல, எப்படி முடியும், நீ பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளோட ரோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, மிஸ்டேக் வந்துட்டு வீடு வாங்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக் தான் காட்டுறாங்க. மிஸ்டேயும் பரியும் வந்துட்டு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே கரெக்டா முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீடு தான் வீரோ அருணாவும் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டி எப்படியாச்சும் போய் சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பரி ஒர்க் முடிஞ்சிச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்டி சொல்றேன், இல்ல கொஞ்ச நேரம் இன்னும் ஆகட்டும், இன்னும் வந்துட்டு பியர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல, அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க பாத்துப்பாங்க, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அருணும் இதை பார்த்துட்டு வந்துட்டு, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமே போயிருங்க, ஒர்க் முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்றான். சரி போறேன், வந்துட்டு இருக்க ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தானே, நான் செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன், நீங்க போய் கார் எடுத்து ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே சீக்கிரம் வந்துரு. 2 பேரும் அப்படியே வந்துட்டு கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரை தான் காட்டுறாங்க. வீர் வந்துட்டு அந்த பாரோட இது செக்ஷன்ல வந்துட்டு நின்றுட்டு, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, போய் உங்க மேனேஜரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க 2 பேரையும் வந்துட்டு விரட்டி விட்டுறா. விரட்டி விட்டு இன்னும் 2 பேரை வந்துட்டு சிக்னல் காட்டி என்னமோ வந்துட்டு பியர்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கா நம்மளோட வீர் வந்துட்டு 2 ஆளுங்களை வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்களும் வந்துடுறாங்க, அவங்களும் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன தனியா பேசணும், நீ தான் வந்துட்டு எல்லா பசங்களையும் வந்துட்டு தனியா கூப்பிட்டு தானே பேசுவ, அதானே உன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தப்பா நம்ம மிஸ்டேக்க சொல்லணும். இதெல்லாம் பார்த்தா மிஸ்டேக் ஒண்ணுமே புரியல, ஏன் இப்பதான் பேசிட்டு இருக்க தப்பா அப்படின்னு அவளும் திட்டுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பியர் குடிச்ச ஒரு ஆள் வந்துட்டு, என்ன அந்த பியர் வந்துட்டு இப்படி இருக்கு, நான் கேட்டது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலா இருக்கு இந்த பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நம்மளோட மிஸ்டி வந்துட்டு என்ன இப்படி பண்றீங்கன்னு பார்த்தா, மிஸ்டி வச்ச ஆளுங்களே அவங்க இல்ல, நீங்க யார் புதுசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறாங்க. அப்ப நம்ம மிஸ்டி புரிஞ்சுக்கிறா, சரி இவன் தான் வந்துட்டு ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான் நம்ம மிஸ்டி. ஆனா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீ தான் அதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்டா அவனும் வந்துட்டு ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். இதுக்குதான் வந்துட்டு லோக்கல் கம்பெனிஸ்க்குலாம் வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன், இப்பதான் தெரிஞ்சிருச்சே, ஒரு காசுக்காக போய் இப்படி கேவலமா வேலை பார்த்துட்டு இருப்பியா, காசு எடுத்து வச்சுக்கிறதுக்காக, அதான் உனக்கு எதுவும் வருது அதில் அவ்வளவு காசு இருந்தாலும் வந்துட்டு நீங்க அவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அதான் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படிதான், அதுவே நல்லா தெரிஞ்சிருது, அதுதான் வந்துட்டு பொண்ணுங்களே வந்துட்டு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் வந்துட்டு சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிஸ்டிக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆன மாதிரி இருக்கு. அவளும் வந்துட்டு கண்டன் தண்ணியெல்லாம் வருது. பரியும் வந்துட்டு எங்கடா மிஸ்டி போனா இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கால் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ரோஹன் கால் பண்றான். கால் பண்ணிட்டு, மிஸ்டி எங்க, உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். இல்ல மிஸ்டியும் நாங்கெல்லாம் வந்துட்டு வீரோட பார்ட்டியில இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ரோஹனுக்கு பயங்கரமான ஷாக். ஐயோ மிஸ்டி போய் ஏதாச்சும் சொல்லிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசா நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு இப்படி கால் கட் பண்ணிட்டு நம்மளோட பரியும் மேல வந்து பாக்குறான். பார்த்தா நம்ம மிஸ்டியை வந்துட்டு தப்பா பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு நம்ம மிஸ்டியை வந்துட்டு ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களாம் வந்துட்டு இதான் வந்துட்டு நிறைய பசங்க கூட இருந்துட்டு காசெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க போல அப்படின்னு சொன்னா மிஸ்டேக்கும் வந்துட்டு நம்ம வீர பல்லாருன்னு கன்னத்திலே ஒண்ணு விட்டுறா.
நீ வந்துட்டு நான் அவனை பிரேக்கப் பண்ணும்போது கூட நான் வந்துட்டு நான் அவ்வளவு கில்ட்டா நினைச்சேன். இப்படி வந்துட்டு பண்ணிட்டோமே, அவன் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணதான் அப்பதான் நினைச்சேன். இப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. நான் மூவ் ஆன் ட்ரை பண்ண போறேன். இந்த மாதிரி கேவலமான ஆளை விட்டு நான் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி அவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பரி வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பண்ண அந்த ஷீட்டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு காசு கொடுத்தாலே அட்வான்ஸா நம்ம அண்ணன் கூட கொடுத்தால வந்து அந்த காசை வந்துட்டு கிழிச்சா மூஞ்சிலேயே வீசிடுறா. உன்னோட காசு நீயே வச்சுக்கோ, இதை நாங்க உனக்கு ஃப்ரீயா பிச்சையா ஒருத்தவங்க தர மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காசு கொஞ்சம் காசு எடுத்து அவன் பேக்கெட்ல வச்சுக்கிறேன். இது இதுக்கு தெரியுமா, இது வந்துட்டு நீ இவ்வளோ பேச்சு அதுக்காக வச்சுக்கோ, பேச்சு கொடுத்தல வச்சுக்கோ, செம்ம இன்சல்ட் பண்ணிக்கிற, உன்னோட இதுக்கு நீ இன்சல்ட் பண்ணிக்கிற பாத்தியா, அங்க இருக்கிறது நான் கூட வந்துட்டு ரொம்ப நல்லவன், நீ என்னதான் வந்துட்டு மிஸ்டேக் இது பண்ணாலும் ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சேன். ஆனா இப்பதான் உன்னோட கேவலமான சுயரூபம்லாம் தெரிஞ்சு வந்துச்சு. பரவாயில்ல, இதுவும் ஒரு பெரிய லெசன் மாதிரிதான் இருக்கு, இதே மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாமிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு கூட்டிட்டு போகும்போது உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு என்ன கேவலப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ எகிரிட்டு வரப்பான். அப்ப வந்துட்டு நம்ம அருணவ சட்டையை பிடிச்சி பாரு வீர், நீ அவங்க மேலாம் கை வைக்க வேலைலாம் வச்சுக்க கூடாது, என்ன எகிரிட்டு வர, அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டு இப்பெல்லாம் பண்றது சுத்தமா இது இல்லை, உன்னோட கம்பெனியில வேலை வேணா ஒரு மண்ணு வேணாம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ரிசைனை கூட என்ன வேணா பண்ணு, எனக்கு தேவையில்லை, உன்னோட கூட வேலை பார்க்கணும் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேரும் 3 பேரும் அப்படியே சேர்ந்து வந்துடுறாங்க. நம்மளோட மிஸ்டேக் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே வந்துட்டு மிஸ்டி போகலாம் அப்படின்னு சொன்னா அவ கேட்குற மாதிரியே இல்லை. அப்ப நம்ம ரோஹன் கால் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லலை பரி அப்படியே நார்மலா பேசிட்டு கட் பண்ண மறந்துடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டே வந்துட்டு சொல்றா, என்னால வர முடியல, நான் தனியா கொஞ்சம் நேரம் இருக்கேன், தனியா விடுங்க அப்படின்னு சொன்னா அவ கேட்கல. மிஸ்டி தனியாலாம் இருக்காது மிஸ்டி, தயவு செஞ்சு வா, நான் கூட சின்ன குழந்தை இல்ல தெரியா, எனக்கு தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. மிஸ்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரோஹன் கேட்டுட்டுதான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் சரி தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் விட்டுறான், பாப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டி தனியா உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நம்மளோட ரோஹனும் வந்துட்டு என்னாச்சு மிஸ்டர், நீ ஏன் இப்படி தனியா இருக்க, எல்லாமே சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம மிஸ்டர் ஃபர்ஸ்ட் சொல்லாம தான் இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி வந்துட்டு வீர பிளான் பண்ணி வந்துட்டு நான் அசிங்கப்படுத்திட்டான், என்ன தப்பா பேசிட்டேன் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோஹனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நான் அப்பயே அவனை என்னன்னு கேட்கறான், அவன் என் கையால தான் இன்னைக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுவான். அப்ப நம்ம மிஸ்டரையும் எவ்வளவு தடுக்க நினைப்பா, இங்க பாரு எங்களோட சண்டை நாங்களே வந்துட்டு சரி பண்ணிட்டோம், அவனுலாம் ஒரு ஆளே இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னா நான் கேட்கிற மாதிரி இல்லை, எப்படின்னு எப்படிலாம் சொல்லல, நான் போய் கேட்பேன் அவனுக்கு, அவனுக்கு வந்து கொல்லாம நீங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுக்க போயிட்டா. நம்மளோட மிஸ்டேக் முன்னாடி போய் நின்றுட்டு சத்தியம் பண்ணிட்ட, நீ இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா நின்றுன்னு சொன்னாலே சத்தியம்னு சொன்னாலே வந்துட்டு அப்படியே நின்றுறான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் கோவத்தோடய இறங்கிட்டு, இங்க பாரு ரோஹன் சொல்றது கேளு, அது வந்துட்டு சண்டை முடிஞ்சு, அவன்லாம் இனிமேல் ஒரு ஆளே இல்லை, அவனோட ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு முகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு நம்மளோட விஷயம் சொல்லி அதெல்லாம் எனக்கு இது பண்றதுக்கு அவசியமே இல்லை, தயவு செஞ்சு வந்துட்டு அவன்கிட்ட போவாத அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோஹனுக்கு வந்துட்டு செம்மகாண்டாயிருச்சு. நம்மளோட ஹீரோயினை ஹக் பண்றா, அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணாம நீ ரொம்ப அன்ஃபேரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்தோடய போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்டரியும் வந்துட்டு கார்ல ஏத்திட்டு போறான். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம ரூம்ல போய் உட்காந்துறான். நம்ம மிஸ்டரி வந்தா டக்குனு ரூம் வந்துட்டு லாக் பண்ணிடுறான். அப்புறம் வந்துட்டு நைட் ஆயிருது. நம்மளோட ரோஹன் வந்துட்டு இதெல்லாம் நினைச்சு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு நம்மளோட வீர் தான் கால் பண்றான். கால் பண்ணிட்டு இங்க பாரு ரோஹன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் நான் கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை வை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். இருந்தாலும் வந்துட்டு அவன் திரும்ப கால் பண்ணிட்டு இங்க பாரு, ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அவங்க ஃபேமிலி இருந்துக்கோ, 2 பேரும் ஏதாவது சாய்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன போது அவன் சத்தியம்லாம் வந்துட்டு இடிக்குது. நம்மளோட மிஸ்டே ப்ராமிஸ் பண்ணிட்டு இல்லைன்னா வந்துட்டு உண்டுலாம் ஆக்கிடலாமே நினைக்கிறான். இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் யாரை வந்துட்டு சூஸ் பண்ணுவான், மிஸ்டரியவா இல்ல வந்துட்டு அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டையா, எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.